ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தர்பூசணி போட்டு வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜூஸு. இந்த ஜூஸ் இப்படி காயை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது மாதிரி வடிகட்டி இந்த ஜூஸை எடுத்துக்கணும். இந்த மேலே இருக்க சக்கை இருக்குது இல்லையா, இது சக்கை கிடையாது. இதை ரொம்ப அப்படியே ரொம்ப புளியாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வடிகட்டிட்டு இதை எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறதுல எவ்வளோ இருக்கோ அதை மெஷர்மெண்ட்டு போட்டு இதை ஜாமாக பண்ணலாம், தர்பூசணி ஜாமு. இந்த ஜாம் ப்ரெட்டுக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் சும்மா நம்ம எதாவது சாப்பிட்றதுக்கு, அதாவது ஜாம் கூட நம்ம கொஞ்சம் எடுத்தது நல்ல உடம்புக்கு நல்லதான், அது சாப்பிட்லாம். இது வெல்லத்துலேயும் பண்ணலாம், சர்க்கரை ஒயிட் சுகர்லேயும் பண்ணலாம். இப்போ நம்ம ஜூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். நாளைக்கு உங்கள் வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு தர்பூசணி பழத்தில் ஜாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஜூஸ்க்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எடுத்து மிச்சம் இருக்கிறத இதோட போட்டு ஃபில்ட்ரு பண்ணுறோம். கீழே இறங்குது பார்த்திங்களா, இதுதான் நமக்கு ஜூஸு. இந்த ஜூஸில் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு ப்ளஸ் இது இஞ்சி இருக்குல்ல, ஜிஞ்சர் பேஸ்ட்டு, ஜிஞ்சரையும் சாறு எடுத்து நம்ம அதோட போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபுல்லாக ஜூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போது இந்த ஜூஸில் போடுறதுக்கு கொஞ்சம் தர்பூசணி கொஞ்சம் சாறு புளிஞ்சிருக்கோம் இல்லையா, நம்ம அதில் லெமனும் இஞ்சியும் சேர்க்கலை, ஜிஞ்சரும் சேர்க்கலை. அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு பழத்தை போட்டுட்டு நல்லா இஞ்சியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா தோலை எடுத்துட்டு அதையும் அதோட கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். நல்லா தோல் சீவிடணும். நல்லா இஞ்சி தோல் சீவிட்டு இதை ஒரு ரஃப்பாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா மிக்சியில் தான் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அரை துண்டு இஞ்சி போதும். நம்ம எடுத்ததுலேயே கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன். இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது, சூடை கிளப்பி பித்தம் வராமல் இருக்கும். எலுமிச்சம்பழமும் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும், தர்பூசணியும் குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இதை இப்போ ப்ரிப்பேர் பண்ணி நான் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் பாட்டிலில் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் இல்லை மத்தியானம் ஒரு 11 மணி போல் குடிக்க நல்லாயிருக்கும். இப்போ ஏன் இது இப்படி அரைக்கிறோம் அப்படின்னா, தனித்தனியாக ஜிஞ்சர் சாறு இந்த ஃபுல் இதுக்குள்ளே இறங்கிறதுக்கு பதிலாக இப்படி நம்ம அரைச்சிட்டு அதை வடிகட்டி போட்டோன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக அந்த எசன்ஸ் இறங்கியிருக்கும். அதனால தான் இப்படி போடுறோம். இதோட 2 மூடி எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சிடுறேன். நம்ம அதில் கொட்டை இருக்குங்கிறதுனால நம்ம ஃபில்டரை வச்சு பிழிஞ்சு உள்ளே விட்டுறலாம். ஃபுல்லாக ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாகவே பிழிஞ்சிடலாம். ஏன்னா நான் 6-7 டம்ளர் பண்ண போகிறேன். இப்போ இது மாதிரி அந்த விதைலாம், எலுமிச்சம்பழத்தோட விதைலாம் ஃபில்டரில் இருக்கிற மாதிரி வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதை அப்படியே கொஞ்சம் அரைச்சிட்டு வரலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த ஜூஸோடைய இப்போ இந்த அரைச்சதையும் இந்த கொஞ்சமாக தர்பூசணி போட்டு எலுமிச்சம்பழம் அப்புறம் இந்த இஞ்சி போட்டு அரைச்ச எசன்ஸையும் இதோட அப்படியே நல்லா வடித்து விட்டுடலாம். இதை இந்த ஜூஸ் நல்ல ஒட்டை எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஜாமும் அல்வா ஜாமு எப்படி வேணும் சொல்லலாம். இதுக்கு நம்ம அல்வா பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நெய் ஊற்றி கெட்டியாக பண்ணிக்கணும். ஜாமுன்னா அந்தளவுக்கு நெய் தேவைப்படாது. ஸோ அதில் நம்ம எலுமிச்சம்பழம்
இஞ்சிலாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசப்படும். அதனால் இந்த இது வந்து அதில் சேர்க்க வேண்டாம். அதனால தான் நான் தனியாக கொஞ்சம் போட்டு அரைச்சேன். ஏன்னா இதோட சாறு எலும்புச்சம்பழம் இஞ்சி சாரோட நம்ம இந்த வடிகட்டின இந்த சர்க்கரை எடுத்து போட்டோம்னா ஜாமோ அல்வாவோ பண்ணும்போது நல்லா இருக்காது, டேஸ்ட்டு வித்தியாசப்படும். அதனால் இதை வந்து நல்லா ஒட்ட எடுத்துடலாம். இப்போ நான் வந்து அல்வாவோ ஜாமோ பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் அப்படியே வாட்டரியோடு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நல்லா ஒட்ட வடித்து எடுத்துட்டேன். இதில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் சக்கரை, இது நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது நமக்கு வந்து ஃபுல்லாக ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வைக்க வேண்டியதான். இப்போ ஏற்கனவே வாட்டர்மெலனில் ஸ்வீட்டும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நம்ம இஞ்சிலாம் போட்டிருக்கோம், கொஞ்சம் காரம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு சுகர் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த கப்பில் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் வந்து இப்படியே இதோட நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் ஒரு ஐஸ் வாட்டர் வந்து ஒரு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்குது, அட்லீஸ்ட் 1 டம்ளராக நம்ம சேர்க்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் திக்காக விழுகுதில்ல, அதனால் கொஞ்சம் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுகரை கலந்து விட்டுட்டு சுகர் நல்லா கரைஞ்சிரும். இப்போது இதுக்குள்ளே எங்கள் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பிடிக்கும் நல்ல ஐஸ் வாட்ரு. இதை வந்து ஒரு 3 கப்பு போல் நான் ஆட் பண்ணுறேன். அந்த போட்ட சுகரு வாட்டர்மெலனில் இருக்கிற இனிப்பு இதுக்கு எல்லாமே இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எலும்புச்சம்பழம், இஞ்சி, சர்க்கரை, தர்பூசணி பழம் போட்டு ரெடி பண்ண ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நாளைக்கு நம்ம குடிச்சிக்கலாம். இல்லை நைட்டு இப்போது எனக்கு டைம் வந்து 7:30 நினைக்கிறேன். நைட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். காலையில் ஃபுல்லாக பிஸி, கோவில் போயிட்டு எல்லாம் ஈவினிங்கும் ஒன்றும் பண்ண முடியல, கிளாஸ் எல்லாம் இருந்தது. அதனால் இப்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து இதை வந்து எந்த பாட்டிலில் இப்போ போட்டு வைக்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் வந்து மிச்சம் இருக்குது எனக்கு. இதை ஒரு பெரிய பாட்டிலில் போட்டு நான் வச்சிட போகிறேன். இப்போ மிச்சம் இருக்கிறத இது மாதிரி பெரிய பாட்டிலில் போட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போவே நம்ம கொஞ்சம் சில்லு தண்ணி தான் போட்டிருக்கனால இப்போயே குடிக்கலாம். இருந்தாலும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு குடிக்கிறனாலும் குடிக்கலாம். ஃப்ரீசர் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் ஆர்டினரி ஃப்ரிட்ஜ் மோடில் வச்சு இது குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகான தர்பூசணி போட்டு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இதை நிறையா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். இதை திறந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ராதே கிருஷ்ணா. அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களுக்கு வாட்டர்மெலன் ஜாமு, வாட்டர்மெலன் அல்வா
ரெண்டும் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். நாளைக்கு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா.